ஊரறிய இத்தனாயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர் பார்க்குற ஒரு இடத்துல போய் தன்னை காட்டிட்ட போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் பரவாயில்லைங்கிற அந்த முடிவோட தான் அவர் போயிருந்திருப்பார். அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வரும். எடப்பாடியுடைய அரசியல் ஏன்னா அவர்கள் சொன்னதுக்காக போய் தர்ம யுத்தத்தை தொடங்கிய ஓபிஎஸ், அவர்கள் சொன்னதுக்காக இந்த ஆட்சியை கவிழ்க்க நினைத்த ஓபிஎஸ் இன்னைக்கு அவர்களே சொன்னாலும் பரவாயில்லன்னு வெளியே போயிட்டார். தனியா நின்று நம்ம எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டலாம்னு நினைக்கலாம். இல்ல நம்ம யாருன்னு காட்டுவோம், நமக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறத காட்டுவோம், அல்லது இந்த பலத்தை யாருக்காவது பயன்படுத்த முனைப்போன்னு ரெண்டாவது சாய்ஸ் விஜயா இருக்கும். ஏன்னா சிபிஐக்கு வழக்க மாத்தின பிறகு எனக்கு முன்ஜாமீனே வேணான்னு புசி ஆனந்த் போய் பெட்டிஷனை திரும்பி வாங்குறாருன்னா அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓபிஎஸும் டிடிவியும் திமுக கூட போவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. எல்லாம் அந்த பேச்சாதான் இருக்கு. அரசியல்ல யாருக்கும் வெக்கம் கிடையாது. திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்திற்காக மற்ற எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாங்கள் என்டிஏவில் இணைகிறோம்னு சொல்ல மாட்டார்னு உங்களால சொல்ல முடியுமா விஜய்? திருப்பி இன்னொரு வீடியோ போட்டு வரோம்னு எனக்குலாம் பயமா இருக்கு. அந்த வீடியோ வராம இருந்தா கூட விஜய் மீதான மரியாதை எனக்கு இன்னும் கொஞ்சம் தக்க வச்சுட்டு இருந்திருப்பேன். பழி வாங்குறேன்னா என்ன பழி வாங்க அமித்ஷாஜி, என் கட்சிக்காரங்களை விட்டுருங்கன்னு விஜய் நேரம் வீடியோ வெளியிட்டு இருக்கணுமா கூடாது? இப்போ பசும்பொன்ல கார்ல வந்து எல்லாரும் பார்த்தோம். ஒரு இடத்துல உள்ள போனது, உள்ள என்ன சார் பேசுறது ஏதாவது வந்துச்சா? தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் தான் சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த ஒரு மாத காலமா கரூரை மையப்படுத்தியே தமிழக அரசியல் நகர்வுகள் இருந்துச்சு. அதை பத்தி தான் பேசுபொருளாகவும் இருந்துச்சு. இப்ப பசும்பொன் இதை மையப்படுத்திய அரசியல் நகர்வுகள் மாறி இருக்கு. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் புதுசாக அதில் இணைஞ்சிருக்காரு. முன்னாடியே அவர் அவங்களால சந்திப்பேன்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த பசும்பொன்னில் போய் மீட் பண்ணது, ஒன்றா மாலை அணிவித்தது, இல்லை வந்து காரில் பயணித்ததுன்னு இது பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடிக்கு எதிரான ஒரு காய் நகர்த்தல், அஸ்திரம்லாம் சொல்ல வேண்டாம், ஒரு காய் நகர்த்தல்னு சொல்லலாம். அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்வை ஒரு அரசியல் பார்வையோடு அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அது புதுசு இல்லை. கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி இது செங்கோட்டையனும் அந்த நிகழ்வுல போய் கலந்துக்கிட்டது ஒரு கவனிக்க தகுந்த ஒரு இதாக மாறிச்சு. கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும், பிரிஞ்சு போனவங்களை இணைக்கணும், ஒரு 10 நாளில் நீங்கள் பாருங்க, இல்லாட்டி நானே அந்த வேலையை தொடங்குவேன் அப்படின்னு சொன்னபோது அடுத்த நாளே அவருக்கான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. அவருடைய கட்சி பதவிகளை பறித்து அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லைங்கிறத எடப்பாடி மறைமுகமாக சொன்னார். அதனால கட்சியினுடைய உறுப்பினராக நீடித்தார், எம்எல்ஏ பதவியோடு நீடித்தார். நேற்று இப்படி பொது வெளியில, ஏன்னா இடையில ஒரு நாள் தினகரனை சந்தித்தார்னு வந்த போது அவர் மறுத்தார் செங்கோட்டையன், அப்படிலாம் சந்திக்கல. அதற்கு ஏதேனும் காரணம் இருந்திருக்கும், அல்லது இப்ப சொல்லிக்க வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம், இல்ல நிஜமாவே சந்திப்பு நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ஊரறிய இத்தனாயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர் பார்க்குற ஒரு இடத்துல போய் தன்னை காட்டிட்ட போது என்ன விளைவு வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் பரவாயில்லைங்கிற அந்த முடிவோட தான் அவர் போயிருந்திருப்பார். அடுத்தவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. நேத்து நான் இவர்களோடு இணைந்து பயணிக்க தயார், அல்லது இவர்களை தான் நான் உங்களோட இணைக்க சொன்னேன், யார் யாரை இணைக்கணுங்கிறத பொதுச்செயலாளர் முடிவு செய்வார்னு கொஞ்சம் ஒரு மேலோட்டமா சொல்லிட்டு போயிருந்தார் அந்த பிரஸ் மீட்ல. நேற்று இவங்களை தான் நான் இணைக்க சொல்றேன் அப்படின்ற மெசேஜை சொல்லியிருக்கிறார். அப்படி இணைக்க மறுத்தால் இந்த சமூகத்து மக்களுக்கு எடப்பாடி துரோகம் செய்கிறார், அதை நீங்க நினைவுல வச்சுக்கோங்கன்னு அந்த மக்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு மறைமுக செய்தியா தான் நான் பாக்குறேன். அதை செங்கோட்டையன் சொன்னா எடுபடுமா? செங்கோட்டையனும் சேர்ந்து சொன்னா எடுபடல. முக்குளத்தை சமுதாயத்தை சேராத ஒருவர் வந்து சொல்றது, அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் அறிமுகமான பல லட்சம் பேருடைய மரியாதைக்கு இன்னைக்கும் பாத்திரமாக இருக்கிற செங்கோட்டையன் யாரோ ஒருவர் இல்லை. அதுக்கு என்ன சார் வேல்யூ இருக்கும், அப்படியே புரட்டி போட்டுருமா சார் அப்படிலாம் நான் ஊதாகரப்படுத்த விரும்பல. அவருடைய உணர்வு என்னவா இருக்கும் நீ கேட்டதுக்கு நான் இப்படி சொல்றேன். நான் அடுத்து என்ன செய்ய போறான்னு பொறுத்திருந்து. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், இந்த அல்லது எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும்? அவர் இது ஒரு நெருக்கடியா கடைசி வரைக்கும் காமிச்சிக்கவே மாட்டார் எடப்பாடி. ஏன்னா அப்படி ஒரு, நான் என்ன சொல்றது, ஒரு துணிச்சல் மிக்கவராக, தன்னம்பிக்கை மிக்கவராக தன்னை காட்டி தான் கடந்த 2 தேர்தல்களையும் இதே போன்ற ஒரு சூழலை சமாளிச்சு வந்தார். இணைப்புகள்லாம் அவசியம் இல்லை, அவங்க எல்லாம் தேவையே இல்லை, என்னாலே ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொன்னார். இந்த முறையும் அவர் அந்த மனநிலையில தான் இருக்கிறார் அப்படிங்கறத அடுத்த நாளே செங்கோட்டையன் மீது எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கையை நமக்கு காட்டுச்சு. இப்பயும் அவர் ஒன்றும் பெருசா எல்லாம் பதட்டப்பட மாட்டார். பதட்டப்படல, அவரே பதில் சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் கலைகள் முன்னாடியே தெரிஞ்சதானே, அதை பத்தி பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு இருக்காரு.
அதை ரிசல்ட்லயும் அவர் பிரதிபலிச்சாருன்னா நிஜமாகவே எடப்பாடியுடைய வார்த்தைகள் நியாயமான உண்மையான வார்த்தை தான் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை தோல்வி தழுவினால் அப்படின்னா தான் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கு. அவருடைய அரசியல் வாழ்க்கையும் நான் திரும்பவும் சொல்றேன், அவருடைய அரசியல் வாழ்க்கையும் முடிவுக்கு வரும். எடப்பாடியுடைய அரசியல் ஏன்னா ஒரு தடவை தன்னம்பிக்கையோட ஒரு காரியத்தை செய்யறீங்க, நடக்கல, சரி ஒரு தப்பு எல்லாருக்கும் நடக்கலாம், 2வது தடவை செய்றீங்க, 2வது தடவை நடந்துடுச்சு, புரிஞ்சுக்கோன்னு எல்லாரும் போய் சொல்றாங்க, ஏத்துக்கல, 3வது முறையும் நான் அதே தவறை செய்வேன் அல்லது அதே துணிச்சலோடு ஒரு விஷயத்தை எதிர்கொள்வேன் சொல்லிட்டு மீண்டும் தோல்வி தழுவினால் அது தலைமை பண்பும் அல்ல, அவர் தலைமை பொறுப்பில் நீடிப்பார்கள் என்பதற்கு உத்தரவாதமும் அல்ல. இல்ல இது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ என்ன பாதிப்புன்றது தான் சொல்றேன். அவர் அதை பத்தி துளி கூட கவலைப்படலையே. அப்போ உங்களால முடிஞ்சதை பாருங்க அப்படிங்கிறது எடப்பாடி வந்துட்டாரு. அது மறைமுகமா அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி ஆமா அண்ணன் செங்கோட்டையன் போனதை நானும் கவனிச்சேன், எதனால இப்படி போனார் நான் பாக்குறேன் அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? இல்லையே. இல்ல எடப்பாடி அவர்களுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னன்னா இவங்களை 2 வாய்ப்பு தான். ஒண்ணு இதை இப்படி இடது கையால புறந்தள்ளிட்டு அவர் போகணும், இப்ப போயிட்டு இருக்கிற அதே மனநிலை. இன்னொன்னு சரி என்னப்பா இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, ஏதோ சொல்லிட்டு விட்டுருவாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது தன் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காரு, ஒருவேளை அதையும் கொஞ்சம் பரிசீலிக்குமா அப்படின்னு பரிசீலிக்க ஆரம்பிக்கிறது 2வது. இந்த 2ஐயும் செய்ய மறுத்தால் பிஜேபி ஏதாவது ஒண்ணு செய்யணும் தங்கள் அணியை பலப்படுத்த. ஏன்னா நேத்து அமித்ஷா சொன்ன வார்த்தை, ஒரு அணியை அமைச்சிட்டோம், என்டிஏன்னு ஒண்ணு வந்திருக்கு, மேலும் எந்த வகையில எல்லாம் பலப்படுத்த முடியுமோ அந்த வகையில பலப்படுத்த. ஆமா, யார் வேணாலும் இன்னும் வர்றவங்க எல்லாம் வாங்கன்னு தானே சொல்லுவாங்க. இன்னும் அபிஷியலா தேமுதிக வரல, பாட்டாளி மக்கள் கட்சி அபிஷியலா இன்னும் வரல, திரும்பவும் வரல. அப்படிங்கும்போது அவங்க வர்றது மட்டும் இல்லாமல் புதிய வரவுகள் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த முயற்சியில இன்னொரு முயற்சி இந்த அதிமுக இருந்து பிரிந்து போனவங்களை அல்லது என்டிஏல இருந்து பிரிந்து போனவங்களை திரும்ப கொண்டு வர்றதும் ஒரு இதா இருக்கலாம். சோ 3வது ஆப்ஷன் அது. எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கு பிஜேபியால மட்டும்தான் முடியும். ஆனா தனிப்பட்ட எடப்பாடி இவர்களை ஒரு பொருட்டா கூட மதிக்கலைங்கிறதையும் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கும். இப்போ இந்த இவர் கெடு விதிக்கும் போது அதிமுகவில் எல்லாரும் ஒன்றிணைன்னு சொல்லும் போது, செங்கோட்டைன்னு சொல்லும் போது உடனடியா பதவிகளை நீக்கினாங்க. ஆனா இப்போ அவங்க கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணும்போது, ஓபிஎஸ் கூடவே பயணிக்கும் போது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல. இப்ப வரையும் ஒரு நாள் தானங்க அது, 24 மணி நேரம் கூட முடியலையாங்க. அவ்வளவு ஏன் அவசரப்படணும்? இல்ல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவர் அந்த இடத்துக்கே போயிருக்கிறாரு. என்ன அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்குவாங்க? இல்ல அது பண்ணலையே, உடனே பண்ணலையே. அதுக்கெல்லாம் டைம் ஃப்ரேம் நம்மளா சார் ஃபிக்ஸ் பண்றது? அவர் 4 பேரை டிஸ்கஸ் பண்ணுவாரு, பண்ணினா என்ன ஆகும் அப்படின்லாம் கொஞ்சம் யோசிப்பாரு. இன்னும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் மீதம் இருக்கு, நீட்டா பதவியோட போய் உட்காந்து ஏதாவது பேசுவாருன்னு அதை பத்தி எல்லாம் எடப்பாடி கவலைப்பட போறது இல்ல. அதிமுகவினுடைய ஒற்றுமை, அந்த கட்சியோட நலன் அப்படின்னு பார்த்து கவலைப்படுறவங்களுக்கு தான் இந்த காட்சி எல்லாம் ஒரு சங்கடத்தை கொடுக்கும். நான் எதுக்கு அந்த கேள்வி, அதுல ஒரு தயக்கம் இருக்கும். மேபி பிஜேபியோட அழுத்தம் எடப்பாடியே மறைமுகமா சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பொறுத்துங்க, அந்த நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னா அதுக்கான மொடாலிட்டிஸ் பாப்பாருல்ல. குறைஞ்சபட்சம் இவ்வளவு பெரிய ஆளை கட்சியில இருந்து நீக்கிற போது ஒரு என்ன அது தன் சமுதாயத்தை சேர்ந்தவரை, அதையும் கொஞ்சம் மறக்க கூடாது நம்ம, அது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்வாங்க. தனக்கே பேக் ஃபயர் ஆயிருமா அப்படின்லாம் இருக்கு. ரொம்ப எல்லாம் பேவிட மாட்டான்னு தோணுது. ஏன்னா செங்கோட்டையின் மீது நிஜமாகவே அவருக்கு மரியாதை இருந்திருந்தால், ஏன்னா எடப்பாடியோட சீனியர் எல்லா விஷயத்திலையும், முதலமைச்சராக இவர் இருந்தாருங்கிறத தாண்டி மற்ற எல்லா வகையிலையும் செங்கோட்டையின் சீனியர் தான். அப்படிப்பட்டவருடைய கருத்துக்கே ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி தெரியாத போது இந்த செயல்பாட்டையும் நேற்று செய்த செங்கோட்டைன்னு அவர் இனிமேலும் மதிப்பாருன்னு நான் பார்க்கல. அதனால இந்த ஸ்டாண்ட்ல தான் ஒரு ஆமா அவர் நீக்குவாருங்கிறது. அறிக்கை எத்தனை மணிக்கு வருதுங்கிறது நம்ம காது போய் தலைமை கலவாசல்ல போய் நிக்க வேண்டாம், வந்தா பார்க்க போறோம், பார்த்துட்டு போறோம். இன்னொரு பக்கம் அவங்க எல்லாம் கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலை நீக்கி பயிர் செழித்து வளரும். அவங்களுடைய உடல் மொழி வாய்மொழிக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி விமர்சிப்பாங்க. நம்ம தனித்தனியா எடுத்துட்டு அதை போய் பாதிக்க வேண்டாம். இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் இவங்களை நான் எடப்பாடி திமுக தான் எதிர்க்கிறேன், அதிமுக எதிர்க்கல அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பத்துல இருந்து அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறார். எடப்பாடி என்கிற ஒற்றை நபரை தவிர வேறு யாருடனும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அவர் தொடர்ந்து சொல்றார். இப்போது கூட என்ன செய்தாவது எடப்பாடியை மீண்டும் ஆட்சியில் அமரவிட மாட்டோம்னு தானே சொல்றாரு. அதிமுக ஆட்சியை வரவிட மாட்டேன்னு அவர் என்னைக்குமே சொன்னதில்லை. என்ன சார் அதிமுக தலைமை பொறுப்புல எடப்பாடி இருக்கிற அது அர்த்தம் அதானேன்னா, அப்போ அவர் சொல்ற அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். எனக்கு பிரச்சனை எடப்பாடியை மாத்துங்கன்னா என்டிஏக்கு வரேன்னு ஒரு இன்னைக்கு சொன்னார். வெளியே போன பிறகு மீண்டும் என்டிஏக்கு வரணும், பரிசீலிக்கணும், அண்ணாமலை நயனாராயணெல்லாம் சொன்ன போது எடப்பாடியை மாத்துங்க நான் வரேன் அப்படின்னு தானே சொல்றேன். அந்த ஸ்டாண்ட் அவர் என்னைக்குமே மாத்தலையே. இல்ல அவரோட ஸ்டாண்டுக்கு பின்னாடி அதிமுக ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அல்ல அதை பத்தி எடப்பாடி தானே முதல்ல கவலைப்படணும். அவருடைய முதல் பாயிண்ட் என்ன, அதிமுக கவலைப்படணும், என்டிஏவின் ஒரு அங்கமாக இருக்கிற பிஜேபி கவலைப்படணும். தினகரன் சொல்ற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம்னா அதனுடைய எஃபெக்டை மட்டும் எடுத்து வச்சு விவாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன உரிமை இருக்கு? அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்கட்டும். இப்போ டிடிவி தினகரன் துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எடப்பாடியோட ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த முன்னிறுத்துறாரு. ஓபிஎஸும் அதே துரோகத்தை செஞ்சவர் தானே. இவங்க
இந்த பதவியை ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போய் தர்ம யுத்தம் நடத்தினதா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்தது. அதிமுகவின் பிளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே ஓபிஎஸ் தான். இப்ப அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்க கூட சேர்றாங்கல்ல. நான் செஞ்சது தவறுன்னு உணரணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நான் செஞ்சது தவறுனா கூட நான் தொடர்ந்து அதே தான் செய்வேன்னு சொல்ற வித்தியாசம் ஓபிஎஸ்க்கு எடப்பாடிக்கு. அதுதான் என்னுடைய பார்வையில நான் சொல்றேன். தினகரன் என்ன பார்வை பாக்குறான்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு தவறை செஞ்சோம், அந்த தவறை நம்ம திருத்திக்கிட்டோம். பிஜேபி சொன்னதையெல்லாம் செஞ்சோம், இன்னைக்கு அந்த பிஜேபி சொன்னாலும் பரவாயில்லன்னு முதல் ஆளா வெளியே போனவர் ஓபிஎஸ் தான். தினகரனுக்கு முன்னாடி வெளியே போயிட்டார். எந்த ஓபிஎஸ்? அவர்கள் சொன்னதுக்காக போய் தர்ம யுத்தத்தை தொடங்கிய ஓபிஎஸ், அவர்கள் சொன்னதுக்காக இந்த ஆட்சியை கவிழ்க்க நினைத்த ஓபிஎஸ், இன்னைக்கு அவர்களே சொன்னாலும் பரவாயில்லன்னு வெளியே போயிட்டார். சூழலை புரிஞ்சுக்கிறாரு. எவ்வளவு காலத்துக்கு நான் அடிமையா இருக்கணும், கொஞ்சம் அந்த சுய உணர்ச்சி, தன்மான உணர்ச்சி கொஞ்சம் லேட்டா வெளிச்சுக்கிச்சுன்னு பார்க்கலாம். அதே வார்த்தைகளை எடப்பாடிக்கு நான் சொல்ல மாட்டேன். சில தவறுகள் நடக்குது, அல்லது நம்ம போன திசையில வெற்றிகள் கிடைக்கல, கொஞ்சம் பாதையை மாத்திக்கலாமா, நாம அப்படியே இருப்போம், ஏன் உட்காந்து பேசக்கூடாதா, நான் தான் பொதுச்செயலாளர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க கூட மாட்டேன்னு சொல்றதுனாலதான் ஓபிஎஸ்க்கு எடப்பாடிக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். எந்த தியாகத்துக்கும் தேவை, எனக்கு எந்த பதவி வேணான்னு சொல்ற ஓபிஎஸ்ஸையும், தோல்வியே வந்தாலும் பரவாயில்லன்னு மறைமுகமா ஒரு சபதத்தை போட்டுக்கிட்டு நான் ஏன் இஷ்டப்படிதான் நடப்பேன்னு சொல்ற எடப்பாடியும் ஒப்பிடுவது தவறுன்னு சொல்றேன். இப்ப இவரு எடப்பாடி அவர்களும் விட்டு கொடுத்து ஓபிஎஸ் மாதிரி வந்தா டிடிவி தினகரன் மாதிரியான, சசிகலா மாதிரியான ஆட்கள் ஏத்துப்பாங்க அப்படின்றீங்களா? அதுக்கு முதல்ல உட்காந்து பேசணும் சார். இது ஏதோ நீங்களும் நானும் மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்லை. ஒரு இயக்கம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் அந்த சிந்தனை எல்லாம் வரும். அதுவே வராத போது நம்ம எதுக்கு கண்ணா வலிக்க பேசிட்டு இருக்கணும்? அவங்களுக்குள்ள முதல்ல தோணணும். இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாமே இணைஞ்சிட்டதை பார்க்க முடிஞ்சது. சசிகலா தனி ட்ராக்ல போறாங்களா? எல்லாரும் எனக்கு பொதுவானவங்க. அவரும் எங்களோடு தான் இருக்கிறார்லாம் நேற்று ஏதோ ஒரு வார்த்தையை டிடிவி சொல்லியிருக்கிறார். சசிகலா நான் இப்ப மட்டும் சொல்ல, பல இன்டர்வியூல சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அவர் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை கொஞ்சம் மாத்திக்கிடணும். இது இந்த கால அரசியலுக்கு சரி வரும். நேற்று கூட என்ன சொல்லியிருக்கிறார், நான் சிலதெல்லாம் பாருங்க சர்ப்ரைஸ் எல்லாம் வரும்னு இருக்கிறாரு. நான் 90% வேலைகளை முடிச்சிட்டேன்னு சொன்னார். அதிமுக இணைப்புக்கு, அணிகள் ஒற்றுமைக்காக வேலைகளை நான் 90% முடிச்சிட்டேன்னு சொன்ன பிறகு சசிகலாவை நீ யாருன்னு கேட்டவர் தான் எடப்பாடி. அவங்க அந்த வார்த்தையை சொன்ன பிறகு அப்ப இணைப்பு வேலைகள் என்ன நடந்துச்சு? ஓரளவுக்கு 9% நடந்திருந்தா கூட அந்த வார்த்தை வந்திருக்காது இல்ல. குறைஞ்சபட்சம் சசிகலா மீதான விமர்சனத்தை தவிர்த்திருப்பாங்கல்ல. ஆனா இல்ல, நேர் மாறாதான் கலச்சூழல் இருக்கு. நேற்று ஏதோ ஆச்சரியங்கள் காத்திருக்குங்கிறாரு. ரொம்ப நாள்லாம் காத்திருக்க முடியாது. அப்படி இருந்தா அதுக்கு பேர் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா ஒரு 6 மாசம் முன்னாடியே இந்த இணைப்பு ஒற்றுமை எல்லாம் நடந்திருந்தாதான் இன்னும் அடுத்த 6 மாசம் டிசம்பர் வரைக்கும் தொண்டர்களை தயார்படுத்திருக்க முடியும். இப்போ அதற்கான காலம் கடந்து விட்டது. அதனாலதான் தினகரன் வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இனிமேல் எங்களுடைய ஒரே இலக்கு இவரை தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டு இருக்கிறாங்க. சசிகலாவுக்கு வேற வழி இருக்காது. ஏன்னா அவர் தனியா போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்ப இதுதான் ஒற்றுமையை நீங்கள் காக்கிற லட்சணமானு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டை சசிகலாவை பார்த்து கேட்பான், தினகரனை பார்த்து கேட்பான், எடப்பாடி பார்த்து கேட்க மாட்டான். அவர் கேட்காதனால அவர் தனியா போயிட்டு இருக்கிறாரு. சோ இது சசிகலாவுக்கும் புரியாமல் இருக்காதுன்னு நான் நம்புறேன். என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். இப்போ ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்றது தான் செங்கோட்டனோட முதன்மையான நோக்கமா இருந்துச்சு. இப்போ இவங்க எதிரணியில இருக்கவங்க கூட சேர்றது மூலமா இன்னும் பிளவு அதிகமா தானே ஆகும். எதிரணின்னா யாரு? இப்போ ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் எடப்பாடிக்கு எதிரணியில தானே இருக்கிறாங்க சார். அவங்களை அதிமுக காரங்களே நினைக்கல, இவங்கள தானே சார் அவர் இணைக்க சொல்றாரு. அது எதிரணி ஏன் பார்க்கணும்? இப்போதைக்கு எதிரில தானே இருக்காங்க. இல்ல, அந்த இதை தெரிஞ்சுட்டு தான் அவர் வெளியிலே வந்த பிரஸ் மீட் என்னைக்கு செங்கோட்டையன் வச்சாரோ அப்போதே நான் என்னுடைய வார்த்தைகளுக்கு அரங்கத்துல இருந்தோ நட்பு ரீதியாகவோ பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிற போதோ சொன்னா கேட்க மாட்டீங்க, நான் பொதுவெளியில சொல்றேன்னு ஒரு முடிவெடுத்த போதே அவர் ஒரு இதுக்கு தயாராயிட்டா தான் அர்த்தம். அப்போ தன்னை மாற்றிக்கொள்ளாத எடப்பாடிக்கு நம்ம லாங்குவேஜ்ல ஒரு பதிலடி கொடுப்போன்றதான அதனுடைய அர்த்தம். என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கப்படுவார், அல்லது அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் ஒரு போட்டியிடுறது சந்தேகம். அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கிறத, அவரை துரோகத்தை சொல்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரன் என்னதான் கான்ஃபிடன்ஸ்? இது பெரிய பொதுவெளியில தினகரனுடைய முகத்தில் இனிமேல் நான் முழிக்கவே மாட்டேன், சசிகலாவை ஒரு பொருட்டாக கூட நான் மதிக்க மாட்டேன்னு 2 பேரும் பரஸ்பரம் சொல்லி இருந்தா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். இல்ல அப்படி சொல்லியிருந்தா அப்படி சொல்லியிருந்தா நான் பதில் சொல்லலாம். யூகத்தை வச்சு நம்ம பேச முடியாது. ஆனா தொண்டர்கள் மத்தியில முதல்ல நீங்க ஒன்னா சேருங்கப்பா, அப்புறம் அடுத்ததை பேசுவீங்க அப்படிங்கிற குரல் எனக்கும் வருது, உங்களுக்கு வரும்போது சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் வராமல் இருக்காது. ஓபிஎஸ்க்கும் சேர்த்தா நான் சொல்றேன். ஸோ நீங்க முதல்ல சேருங்கன்னு சொன்ன முதல் தொடக்க புள்ளி நேற்று ஓரளவு பார்த்தோம். எந்த அளவுக்கு அவங்க முதல்ல ஒன்னாகிறாங்கன்னு பார்க்கலாம். அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான், நான் மறுக்க மாட்டேன். இல்ல அதான் வெளியில தெரியவே இல்லை ஏன் அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க, என்ன காரணம்? இல்ல அதை சொல்லாத வரைக்கும் நமக்கு தெரியாது. ஒருவேளை இவர் நான் இன்னும் அதிமுக பொதுச்செயலாளர் நான் தாங்கிற வழக்க உயிரோட்டமா வச்சிட்டு இருக்கிறார் சசிகலா. இவர் தனி இயக்கமே வச்சு நடத்திட்டு இருக்கிறார் தினகரன். ஓபிஎஸ் வேற ஒரு திரிசங்க நிலையில இருக்கிறார். ஒரு புது கட்சியும் தொடங்கல, உரிமை மீட்பு குழுன்னு சொல்றார். எந்த உரிமையை யாருக்கிட்ட இருந்து தெளிவில்லை.
ஆக மொத்தம் அதிமுக இன்னமும் நான் தான், நான் அதிமுக தான் இருக்கிறேங்கிற மாதிரி அந்த உணர்வோடு அவர் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது 3 பேரும் ஒரே பிளாட்ஃபார்ம்லங்கிறது ஏதோ ஒரு பலகையை போட்டு ஏறி நிக்கிறது இல்ல. பொலிட்டிக்கலா பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இப்ப தேவைப்படுது. அதை உட்காந்து அவங்க பேசாத வரைக்கும் இல்ல வழக்க வாபஸ் வாங்கணும். இப்போ ஓபிஎஸ்ஏ தினகரனோட கட்சியில சேர்ந்துட்டாலோ இல்ல ஓபிஎஸ் ஒரு புதிய கட்சியை தொடங்கிட்டாலோ அதிமுக பத்தின அந்த உரிமையில் வழக்கு இருக்குல்ல, சிவில் கேஸ், அது ஆட்டோமேட்டிக்கா இன்வேலிட் ஆயிரும். இதையெல்லாம் அவங்க யோசிக்கணும்ல. நம்ம ஈஸியா 2 நிமிஷத்துல கேட்டு போயிடலாம். பல சட்ட சிக்கல்களும் இருக்கு. அப்ப அதெல்லாம் இருக்கட்டும்பா, வருங்காலத்துல பாத்துக்கலாம், வழக்கு நம்ம விட்டு கொடுத்ததாவே இருக்கட்டும். அதிமுக வேறு வகையில மீட்கலாம். இப்ப தினகரன் சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, அரசியல் ரீதியா நான் அதிமுக மீட்பேன்னு. அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போகல. அதிமுக எனக்கு சொந்த கோர்ட்ல கேஸ் எல்லாம் போடல. நாங்க என்னைக்காவது ஜெயிக்கிறோம், ஜெயிச்சு காட்டுறோம், உங்களோட வழிபாடு காட்டிட்டு அப்புறம் வரோம் தான் சொல்றாங்க. ரெட்டலைக்கு வந்து லஞ்சம் கொடுத்தார் அப்படின்ற ஒரு வழக்கு. அப்போ யாருக்காக கொடுத்தார் சார்? கொடுத்ததாக சொன்னது உண்மையானால் யாருக்காக? எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு. அதை யாருமே ஞாபகப்படுத்துறது இல்ல. அது அவங்களே சொல்லுவாங்கிறதா வெட்கக்கேடானது. அந்த வழக்குல யாருக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு அந்த மாஜிஸ்ட்ரேட் திரும்ப திரும்ப கேட்டாங்க. டெல்லி போலீஸ் சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்லலை. இதை சொல்லிதான் அந்த மாஜிஸ்ட்ரேட் அவருக்கு பெயில் ஆர்டரே எழுதினாங்க. அந்த ஆர்டர் எடுத்து படிச்சு பாருங்க, இன்னைக்கும் இருக்கும். அவர் யாருக்கு லஞ்சம் கொடுத்தார் தெரியாது, ஆனா லஞ்சம் கொடுத்தாருன்னு கைது பண்ணி சில மாசங்கள் உள்ள வச்சா. அது எல்லாமே அரசியலுக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல. இப்போ செங்கோட்டையன் இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. இந்த ஒற்றுமைக்காக ஒரு 5 அமைச்சர்கள் 6 அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, நீங்க நம்ம முன்னாள் அமைச்சர்கள் போய் பார்த்தாங்கன்ட்டு. இப்போ இன்னும் அது மாதிரியான ஆட்கள் இவங்க அந்த அணி கூட சேர்றதுக்கான வாய்ப்பு தெரியல. இப்ப அது கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சு நடந்துச்சு. இப்ப பல பேர் போன்ல பேசிட்டு தான் இருப்பாங்க. என்னென்ன கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன செங்கோட்டையனுக்கு ஆலோசனை சொல்லலாம், துணிச்சலா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு அப்படின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லிருக்கலாம். நமக்கு தெரியாது இல்ல, என்ன வெளியில வருதுன்னு பார்ப்போம். யூகங்களா நம்ம ஒரு லெவலை தாண்டி பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். இல்ல இப்ப 2 பேரும் தனி அணியா இருக்கிறதுனால இது இனிமே ஒற்றுமைக்கு இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? எந்த 2 பேரும்? எடப்பாடியும் சொன்ன காலம் கடந்துடுச்சுன்னு நான் சொன்னேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டாங்க அவங்க 2 பேருமே. ஒற்றுமைன்னு ஒண்ணு வந்தா கூட கொஞ்சம் லேட்டு தான். இது போய் ஜெல் ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் வேணும். என்னதான் எல்லாம் ஒரு கூட்டில் வாழ்ந்த பறவைகள் அப்படின்னா கூட கசப்பான வார்த்தைகளை மாறி மாறி வீசின பிறகு கொஞ்சமாவது டைம் வேணாமா? ஆனா தேர்தல் அரசியலை மனசுல வச்சு பார்த்தா ஒரு நாள் கூட ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் தான். ஒரு காலம் நடக்கலாம் அப்படின்றது. அப்ப அது நல்லதா நடக்கணும் அப்படின்னா நேற்று சசிகலாவுடைய அறிக்கையா தானே எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் அமைத்துவங்கிறாரு. இவரும் சொல்றாரு அவங்களும் அம்மா ஆட்சி அமைத்துவாங்க. யாரு எம்ஜிஆர் தலைமை? எம்ஜிஆர் ஆட்சி யார் தலைமையில? இடதுசாரிகள் தலைமையிலையா? இப்ப தலைமை தான் பிரச்சனையா இருக்கு. அது உட்கார்ந்து பேசணும் சார். நீங்களும் நானும் அதை முடிவு பண்ண முடியாது. அந்த மனசு முதல்ல எடப்பாடிக்கு வரணும். அவர் தான் நம்பர் 1. ஏன்னா இன்னைக்கு அந்த பெரிய கட்சி இன்னைக்கும் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புல அவர் தான் இருக்கிறாரு. 1000 டிஸ்பியூட் இருக்கட்டும், எடப்பாடி உங்களுக்கு பிடிக்காதவரே கொடுக்கட்டும், உண்மை தானே. ஸோ அவர் மனசு வைக்காம இதெல்லாம் நடக்காது. அவர் இன்னைக்கும் அது கலைகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துற போதே அவர் அந்த எண்ணத்துக்கு இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். இப்ப காலம் கடந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. என்னதான் நடக்கும் இப்ப இவங்க தனியா இருந்தாங்கன்னா? இப்போ திமுக எடப்பாடி என்டிஏல அப்படியே தொடர்வார். அவருக்கு ஒன்னும் கம்ஃபர்ட்டா இருக்கிறார். நம்மள அமித்ஷா தான் இன்னும் சொல்லலையே தவிர தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க முதலமைச்சர் நீங்க தானே அப்படின்னு. அமித்ஷா ஏனோ இன்னும் சொல்லாமே இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர். அதுல ஒரு சஸ்பென்ஸ் அவர் வாயில இருந்து வரல. அது சஸ்பென்ஸா இல்ல அதை என்ன சொல்றது, ரகசியம் ஒட்டஞ்சிடுச்சா அப்படிலாம் நான் சொல்லல. நீங்க எப்படி வேணாலும் பாத்துங்க. என்னுடைய பார்வை ஒரு உண்மை என்னன்னா அமித்ஷா வாயில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வரல. அல்லது ஏன் அவர் சொல்லணும்னு அவசியம் இருக்கா சார்னா அவர் என்ன சொன்னாருங்கிறத ஞாபகம் வந்தனால நம்ம இதை சொல்றோம். அதிமுக இருந்து ஒரு வருவார்னு சொன்னதா கடைசியா சொன்ன அதிகாரப்பூர்வ வார்த்தை. ரைட், அதெல்லாம் அவருக்கு இருக்கட்டும். ஆனாலும் என்டிஏனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் சொல்லி இங்க இருக்கிற தலைவர்கள்லாம் சொல்லிட்ட பிறகு அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டார். அதே மாதிரி தொடர்வார். ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் ஒரு வேலை சேரலாம், சசிகலா கூட வராங்க. இந்த 4 பேருமே ஒண்ணு ஒரு தனியா ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு அணியோ ஒரு இல்ல எல்லாரும் அமமுக, என்ன இன்னைக்கு இருக்கிற ஒரே கட்சி அதுதான். இவங்க சசிகலாவுக்கும் கட்சி இல்ல, ஓபிஎஸ்க்கும் கட்சி கிடையாது. செங்கோட்டையன் தனியா வந்தாலும் இன்னொரு கட்சி தொடங்குற எண்ணத்துல அவர் இருக்க மாட்டார் நம்புறேன். அமமுக அப்ப எல்லாரும் ஒரு கொடையின் கீழே, ஒரு கொடைன்னு சொல்லுங்க, அமமுகன்னு சொல்லணும் இருக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். எல்லோரும் ஒரு குடையின் கீழே இருந்து தனியா நின்று நம்ம எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டலாம்னு நினைக்கலாம். இல்ல அப்படி போய் வேஸ்ட் ஆக்க வேண்டாம், நம்ம யாருன்னு காட்டுவோம், நமக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறத காட்டுவோம், அல்லது இந்த பலத்தை யாருக்காவது பயன்படுத்த முனைப்போன்னு 2வது சாய்ஸ் விஜயா இருக்கும். இப்ப அதுதான் பேசப்படுது. இப்போ வாய்ப்பு பேசப்படுதுன்னா ஏன் இயல்பான வாய்ப்பு அது. நேற்றைய தினம் நிர்மல்குமார் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியும் நாங்க அவங்க கூட பேச்சுவார்த்தையே நடத்தல, கூட்டத்துல கொடி பறக்கும் போது தொண்டர்கள் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி பேசினவர் பேச்சுவார்த்தையே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. நிர்மல்குமாரும் மறுத்துட்டாரு. ஸோ இப்போ இவங்க 3 பேரும் சந்திச்ச அடிப்படையில் பார்த்தா தாவேகாவும் இவங்களும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற பார்க்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்க்கணும்னா
அதே நேற்றைய தினம் அமித்ஷா சொன்ன வார்த்தை, தாவேக்கா உங்கள் அணியில் இணையுமான்னு கேட்டபோது எங்கள் கூட்டணியை பலப்படுத்துற வேலையை நாங்க தொடர்ந்து செய்வோம், யாரும் வரலாம், யாருடனும் நாங்க பேசுவோம், எல்லாரும் பேசலாம்னு சொன்னதா. அப்ப பிஜேபி ஒருவேளை பேச்சு நடத்தலாம். ஏன்னா சிபிஐக்கு வழக்க மாத்தின பிறகு எனக்கு முன்ஜாமீனே வேணான்னு புசி ஆனந்த் போய் பெட்டிஷனை திரும்பி வாங்குறாருன்னா அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுல எல்லாம் எனக்கு என்னன்னா, அரசியல் ரீதியா நீங்க என்ன நிலைப்பாட்டாலும் எடுங்க, அந்த 41 பேரோட உயிர் போன விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அழிச்சாட்டியம் இருக்குல்ல, என்ன சார் அக்கிரமம் அது? அதாவது ஒரு துளி கூட பயமே. அதாவது புசி ஆனந்தை ஏன் கைது பண்ணல, அவர் ஏன் அப்படி நான் சொல்லல, ஒரு வழக்கா நடத்துறீங்களா சொல்லுங்க. சிபிஐ இத்தனை நாள் என்ன சார் பண்றாங்க? இதுக்கு வரைக்கும் எது ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. அந்த எஃப்ஐஆர் எடுத்து வச்சு ரீகாப்பி பண்ணி இன்னும் ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க, அது திருப்பி உங்க நம்பர் போடுவாங்க, டெக்னிக்கலா பல விஷயம் இருக்கட்டும். நீங்க இனிமேல் அதுதான் நான் சொன்னேன், இந்த வழக்குல ஒன்னும் நடக்க போறது இல்லை. உயிரிழந்தவங்களும், ஆனா அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த சில பேர் சொல்ற வார்த்தைகள்லாம் பார்த்தா ரொம்ப வயிறு எரியுது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசியல் ரீதியா பார்த்தா பிஜேபி அந்த முயற்சிகளை எடுக்கலாம். ஆனால் இப்போ நிர்மல்குமாரோட வார்த்தையை நான் சொல்றேன், அவர் அதிமுகவோ பிஜேபின்னு பேர் சொல்லல. ஒரு மாதத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட மதுரை மாநாட்டில் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்றாரு. அதே நிலைப்பாடு. அது என்ன நிலைப்பாடு? திமுக எங்களுடைய அரசியல் எதிரி, அதிமுக ஊழல் செய்த கட்சி, ஊழல் செய்து அந்த பணத்திலிருந்து அந்த வழக்கிலிருந்து தங்களை பாதுகாக்க, தாங்கள் அடித்த பணத்தை பாதுகாக்க நீங்க பிஜேபியோடு சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி ஊழல்வாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த கட்சி பிஜேபிங்கிற விமர்சனம் அதுல இருக்கு. ஆல்ரெடி மதவாத கட்சின்னு வேற சொல்றீங்க, சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரியா, கொள்கை எதிரின்னு வேற நீங்க பிரகடனப்படுத்திட்டீங்க. சோ திமுக அதிமுக பிஜேபியோடு எங்களுக்கு உறவில்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தொடரும்னு மறைமுகமா சொல்லியிருக்கிறார். வெளிப்படையவே சொல்லியிருக்காரு. விஜய் தலைமையில ஒரு அணி அமையும். இதை தினகரன் என்டிஏல இருந்து வெளியில வந்த நாள் முதலா சொல்லிட்டு இருக்கிறார். என்டிஏவில் இருந்த போதே விஜய் ஒரு சக்தியா இருப்பார், அவர் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு சொல்லிட்டு இருக்காரு. என்டிஏ விட்டு வராது முன்னாடி சொன்னார், இப்பவும் சொல்றார். விஜய் விமர்சிச்சுட்டு அதே நேரத்துல கரூர் விஷயத்துல விஜயை கைது பண்ணீங்கன்னா அது அரசியல் ரீதியான தவறுன்னு சொன்னார். அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லாதனால அப்படி சொல்றாரு சார். ஏன்னா பேசுற ஒரு வார்த்தைக்குமா நீங்க அலையன்ஸ் போய் கணக்குல போடுங்க? ஒரு தலைவர் ஒரு கருத்து சொல்லவே கூடாதா? சரி, விஜய் திட்டினாலும் விஜய் கிட்ட போக கூடாதா? திமுக பாராட்டாங்கிறக்கா திமுக அணியில போறான்னு எடுத்துக்க, எங்க வேணாலும் போகலாம். ஆப்ஷன் நீங்க 4 ஆப்ஷன் சொன்ன, 4வது ஆப்ஷன் திமுக அணின்னு சொல்லுங்க. என்ன வாய்வழி, என்ன பெரிய குற்றமா? ஓபிஎஸும் டிடிவியும் திமுக கூட போவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. எல்லாம் அந்த பேச்சாதான் இருக்கு. அரசியல்ல யாருக்கும் வெக்கம் கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் எது அதிகமா நடக்க வாய்ப்பு இருக்கு நம்ம ஒரு யூகம் பண்றோம். நம்ம யூகம் பண்ண நேரம் மாறிச்சுன்னா மூஞ்சிய கொண்டு எட்டா வச்சுக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. நான் தான் சொன்னேன், வெக்கம் கெட்டதுதான் அரசியல். அது தேர்தல் அரசியல் சுத்தமா வெக்கம் கிடையாது. யாருக்கும் இது பொருந்தும், யாருமே விதிவிலக்கு கிடையாது, விஜய் உட்பட. இப்போ எங்க நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை நேற்று நிர்மல்குமார் சொன்னாரு. ஜனவரி முதல் வாரத்துல இருக்கிற சூழலை கருத்தில் கொண்டு இவ்வளவு தூரம் மக்களுக்கு விரோதமாக ஆட்சியை தொடர்கிற, சொல்லியும் திருந்தாத திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்திற்காக மற்ற எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாங்கள் என்டிஏவில் இணைகிறோம்னு சொல்ல மாட்டார்னு உங்களால சொல்ல முடியுமா? விஜய் ஸ்டில் இப்ப வரையும் சொல்ல முடியுமா? சோ அரசியல்ல எல்லாம் சாத்தியன்ற. இப்ப வரையும் டிவிக்கே பிஜேபி அலையன்ஸ் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆப்ஷன் தானே சார். எதை சார் மறுக்க முடியும் உங்களால? எப்படி யார் சார் அந்த வழக்குல உதவுனாங்க? சிபிஐ சார் மௌனம் காக்குது, கொள்கை எதிரின்னு சொல்லி இருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு. அந்த கொள்கை எதிரியை தானே நீங்க போய் உதவிக்கு போய் நிக்கிறீங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு. வழக்கு ரீதியா கேட்டா ப்ரொஃபஷனலா ரைட்டு. அதனால நான் அதை ரொம்ப தொடல. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும், தன்னிடம் வருகிற ஒரு வழக்காடி எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு சட்டத்தின் பார்வையில ஒரு கிளையண்ட்டுக்கு நம்ம ஒரு சட்ட உதவி செய்யறோங்கிற அந்த பார்வையை நான் பார்த்துட்டு ஒதுங்கிறேன். ஆனா நீங்க யார்கிட்ட போனீங்க? கொஞ்சம் அரசியலை பேசினா பார்த்தா மதுரையிலேயும் உங்களை சுத்தி பிஜேபி வக்கீல் இருக்கிறான், டெல்லியில பிஜேபி வழக்கறிஞர்களே ஆஜராகிறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு தொடர்பு இல்லாம, மனசு ஒப்புக்கொள்ளாமல் இதெல்லாம் நடக்குமா? நீங்க ஃபீஸை கொடுத்துருப்பீங்க, அபிஷியலா 2 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்தா வழக்க நடத்துறீங்க. யாரோ ஒருவர் உதவி பண்ணாமல், பிஜேபி சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் உதவி பண்ணாமல் இந்த கரூர் விவகாரத்தில் இவ்வளவு ஹாயா புசியானதால இருக்க முடியுமா? விஜயால இருக்க முடியுமா? இதையெல்லாம் மனசுல வச்சா அந்த ஆப்ஷனையும் ஒதுக்க முடியாதுன்னு சொல்றேன். இல்ல, அவ இவ்வளவு நடந்தது பிறகுதான் நிர்மல்குமார் இதை சொல்றாரு, எங்கள் நிலைப்பாட்டுல மாற்றம். அதனாலதான் நிர்மல்குமார் ஒரு அரசியல்வாதி தானே. அவரு துணை பொதுச்செயலரா இருக்காரா, இணை பொதுச்செயலரா இருக்காரா? அரசியல்வாதி பேச்ச நம்பாதீங்க, எந்த காலத்திலயும் நம்பாதீங்க. எந்த அரசியல்வாதியா சொன்னபடி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என் மகள் காந்தியை செயல் தலைவராக நியமித்ததற்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. அதே ராமதாஸ் சொன்னது என்ன தெரியுமா? அந்த வாய், நானோ என் குடும்பத்தவரோ அரசியலுக்கு வந்தால் சாட்டையால் அடிங்கன்னு சொன்னார்.
இப்ப அன்புமணி கான்ஃபிளிக்ட் வரும்போது கூட நான் ஒரு நான் உதாரணத்துக்கு வர்றதுனால லேட்டஸ்டா நடந்ததெல்லாம் சொல்றேன். ஏதோ ராமதாஸ் மட்டும் தான் அந்த மாதிரி குற்றம் செஞ்சான் இல்ல. எந்த அரசியல்வாதியும் தான் பேசின பேச்சுப்படி நடந்துக்க முடியாது. எந்த கட்சிக்கும் அது சாத்தியம் இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி மூலம் நீடிக்குமா? இல்ல கூட்டணி அமைஞ்சிருக்குமா? 2G எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருந்தா கிரவுண்ட் ஃப்ளோர்ல விசாரணை நடத்துறீங்க, செகண்ட் ஃப்ளோர்ல வச்சு கூட்டணி பேச்சு நடத்துறீங்க. கொஞ்சம் நஞ்சமா நடந்துச்சு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அந்த அணி அமைஞ்சிருக்குமா? அதே வளாகத்துல இருந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு இந்தியாவிலேயே முதல் ஆளா ஸ்டாலின் சொன்னாரு. அதையும் தான் பார்த்தோம் நம்ம. சோ ஒன்னொன்னையும் பேசிட்டு தான் அரசியல் அதெல்லாம் சாத்தியம். எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறது என்ன வேணாலும் நடக்கலாம். விஜய் அதிமுக பிஜேபி இருக்கிற அணியில் இணைந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். ஆனா அதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு வேணா இன்னைக்கு நம்ம சொல்லலாமே தவிர, பிரதானமாக இருக்கிற ஆப்ஷன் நான் இப்பவும் சொல்றேன், நிர்மல்குமார் சொன்னதை நம்பி அவர் துணை பொதுச்செயலாளர் இணை பொதுச்செயலாளர் இருக்கிற வச்சு நான் சொல்றேன், விஜய் தலைமையில ஒரு அணி அமைய வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி ஒரு அணி அமைஞ்சால் தினகரன் ஓபிஎஸ் அந்த அணியினருக்கு அது ஒரு இயல்பான ஒரு சாய்ஸா இருக்கும். இல்ல அப்படி அந்த கூட்டணி அமைஞ்சா என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும்? விஜய் இல்ல, தலைமையில அது இப்பவே இம்பாக்ட் நம்ம இப்ப பேச முடியாது. ஆனால் மிக கணிசமான வாக்குகளை வாங்குவாங்க. ஏன்னா நம்ம டிடிவி ஒரு தினகரனுடைய 15% சொல்றோமா, ஒரு வாக்கு 15% இருக்குன்னு நம்ம என்னை போன்றவர்கள் சொல்லிட்டு இருக்கோம்ல. விஜய்க்கு 15%. கரூர் சம்பவத்துக்கு முன்னு பின்னெல்லாம் நான் பேசல. அந்த சம்பவத்தை அரசியலுக்காக நான் பேசவே மாட்டேன். ஆனால் இந்த 15%ல எந்த மாற்றமும் இல்லைன்னு நான் இப்பவும் சொல்வேன். அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க வேண்டாம். 41 உயிர்கள் பறிபோனதுங்கிறத தாண்டி அந்த சம்பவத்தை கடந்து வர்றதுதான் நல்லது. 15% இன்னைக்கும் ஒரு விஜய் எடுப்பாருங்களா? எனக்கு மாற்ற கருத்து இல்லை. அப்போ இவங்க எல்லாம் போய் சேர்ந்தாங்கன்னா அந்த 15 20 ஆகலாம், 22 ஆகலாம், 25 ஆகலாம். ஆட்சியவே பிடிக்க மாட்டாங்களா? நம்ம தீர்ப்பு எழுதக்கூடாது. ஜனநாயகத்துல அது நல்லது இல்லை. ஆனா யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. சோ மிக கணிசமான வாக்குகளை பெறுவார்கள். ஓரிரு இடங்கள் அல்லது கணிசமான இடங்களில் வெற்றியும் பெறலாம். மற்ற அணிகள் அமையறதை பொறுத்து. அதனாலதான் இப்ப அதை விவாதிக்க வேணாம்னு சொன்னேன். என்ன சார் இம்பாக்ட்னு சொன்ன போது நான் ஏன் சொல்ல விரும்பலன்னா, சார் இவ்வளவு பெர்சன்டேஜ் 22 ஒரு 35க்கு மேல எடுத்தாலும் சார் ஒரு தொகுதியில வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, அந்த 22 வச்சு ஏதோ ஒரு தொகுதியில எதிரணியினுடைய 2 வேட்பாளர்கள் பலவீனமாக இருந்து இவருடைய வேட்பாளர் பிரபலமானவராக இருந்தால் வெற்றி இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. சோ இப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்கு. இதனால திமுகவுக்கு சாதகமான சூழல் உருவாகிருமோ? இப்ப இவங்க அல்ல, அதையும் கூட நம்ம ஜனவரியில தான் சார் பேச முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழல் ஓபிஎஸ் சொன்ன மாதிரி தான், மக்கள் பேசிக்கிறாங்கன்னு சொன்னார்ல, உண்மை அதுதான். இதே சூழல் நிர்மல்குமார் சொன்னதை வச்சும் சொல்றேன், அதே நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னா திமுகவுக்கு தான் சாதகமான சூழல் இருக்கு. பாமக பார்த்தோன்னா இப்ப 2 அணியா இருக்கு. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மருத்துவர் ராமதாஸ் அணிக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அன்புமணியை பொருட்படுத்தல. இதே திமுகவுடைய அரசியல் நகர்வா பார்க்கலாமா? எப்படி இல்ல, அவங்கள அழைக்க மாட்டோம்னு எதுவும் அறிவிப்பு அந்த மாதிரி வரையும் சொல்லல. பட் இல்ல, நமக்கு சத்தம்லாம் கூட போய் இப்ப நம்ம மேல ஆளு பேசுறது கேட்டு எப்ப ஒரு லெட்டர் அணிங்கப்பா அவருக்கு கொண்டு போய் கொடுங்கப்பா கூட சொல்லலாம். அது ஒரு விஷயமே இல்லை. ரெண்டாவது, அதுல எவ்வளவு பேர் திமுக அணியில் இல்லாதவர்கள் கலந்துக்குவாருங்கிறதும் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஏன்னா ஒரு பொதுவான பிரச்சனை என்றாலும் கூட தமிழ்நாடு அரசு அந்த கூட்டத்தை கூட்டியிருந்தா அதுல போய் எல்லாரும் கலந்துட்டு இருப்பாங்க. பதிவு பெற்ற கட்சிகளை கூப்பிடுறோம் அப்படி வாங்கன்னா. திமுக கூப்பிடும் போது அவருடைய அரசியல் சாயம் அதுக்கு பூசப்படும். இப்ப ராமதாஸ் போய் அநேகமா அவரே கலந்துக்குவாராங்களோ எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா யாரெல்லாம் போறாலும் திமுக நல்லா இருக்காங்கன்னு ஒரு தோற்றம் அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் வரமாட்டாங்க. அதனால அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். அதனாலதான் கேள்வி கேட்கிறேன். இப்ப ராமதாஸ் அவர் திமுக அணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடக்கிற மாதிரி திமுக எல்லாருக்கும் வள வீசுவாங்கல்ல. இப்போ அமித்ஷா டெல்லியில உட்காந்துட்டு நாங்க இன்னும் பலப்படுத்தோம், எங்களுக்கு போதுமான பலம் இருக்கிறது, இதை வைத்தே நாங்கள் திமுகவை வீழ்த்தி காட்டுவோம், அவ்வளவு பெரிய ஆனானப்பட்ட அமித்ஷா அந்த வார்த்தையை சொல்லல. மேலும் பலப்படுத்தும், எல்லோரும் எல்லோருடனும் பேசுவார்கள்னாலே இது பத்தாதுன்ற முடிவுல அவங்களும் இருக்காங்கல்ல. அது மாதிரி திமுகவும் வேலை பண்ணிட்டு தானே இருப்பாங்க. இப்போ 1 மாதத்துக்கு பிறகு மீண்டும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு டிவிக்கு வந்திருக்கு. அவங்களுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ஏற்கனவே சொன்னதா சார், அந்த கரூர் விஷயத்துல கூட்டியாந்து வச்சாரு செஞ்சாருன்னா அதை போய் இதுக்கு மேல விவாதிக்க விரும்பல. ஆனா விஜய் தன்னை மாத்திக்கணும், இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்கு சார். குறைஞ்சபட்சம் 15% வாங்குவாங்க, 20% வாங்குவாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. விஜய் ஒரு நல்ல தொகுதியை தேர்ந்தெடுத்ததுன்னா தாவேக்கா அப்படிங்கிற பேரையெல்லாம் மறந்து ஒரு புது வரவு, புது லீடர், ஒரு புதிய பிரபலம், நாடறிந்த பிரபலம்னு எல்லாரும் கூட ஓட்டு போட்டு குறைஞ்சபட்சம் விஜய் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. அந்த ஒத்த எம்எல்ஏ கூட வச்சுக்கோ. அந்த எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற உரிமை நமக்கு இருக்குல்ல. புரியுதா? நாளைக்கு ஒருவேளை நான் இருக்கிற தொகுதியில நிக்கலாம், இல்ல ஒரு பத்திரிகையாளர் முன்னவர் எங்க இருந்தாலும் நமக்கு இது இருக்கலாம். இல்ல நாளைக்கு ஜனநாயகம் கொடுக்குற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு அதிசயம் நடந்து அல்லது பலருடைய யூகங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி ஒரு கோட்டையில போய் அமர்ற வாய்ப்பு கூட வரலாம். நம்ம சொல்லக்கூடாது, அதை ஆக மாட்டார்லாம் சொல்லக்கூடாது. அப்படி ஆக போற விஜய் தன்னை எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவருக்கு ஏதோ ஒண்ணுமே தெரியல, கத்துக் கொடுக்குறோம், இந்த சிலபஸ், இன்னைக்கு சிலபஸ் படிச்சுட்டியா, எழுதிட்டியா, நாளைக்கு சிலபஸ், அப்படிலாம் நம்ம சொல்லலை.
நீங்க நடக்கிறத வச்சு, நீங்க வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை வச்சு, நீங்கள் வெளிப்படுத்த தயங்குகிற அந்த மௌனத்தை வச்சு நம்ம சில விமர்சனங்களை வைக்கிறோம். மற்றபடி விஜய்க்கு எதிராக நம்ம எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்து பிரச்சாரத்தை தொடங்குற போது போலீஸ்காரங்க சொல்ற மாதிரி கோர்ட் சொல்றது படி 15 நாளில் எஸ்ஓபி ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதன்படி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு போய் நடத்துங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அந்த நிபந்தனையை போட்டா இந்த நிபந்தனைகளை விதிக்க, அமித்ஷாக்கு விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்காங்களா, அந்த நையாண்டின் நக்கல் பண்றதை விட்டுட்டு அரசியலா பண்ணுங்க. அது போல விஜய் எந்த வகையிலையும் முடக்கவும் கூடாதுன்னு முதல் நாள்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். கரூர் சம்பவம் நடந்த நாள்ல இருந்து நான் திமுக சொல்லிட்டு இருக்கேன். அந்த சேட்டையெல்லாம் நீங்க பண்ணிடாதீங்க. அது ஜனநாயக விரோதம் மட்டுமல்ல, மக்களும் ரசிக்க மாட்டாங்க. கோர்ட்டு அதான் சொன்னாங்க, பெர்மிஷன் கொடுக்குறோன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பாரு. அதனால நாளைக்கு மாநாடுன்னா இன்னைக்கு சாயங்காலம் தான் முதல்ல போலீஸோட இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும். அதை ஸ்டாலினாவது தொடங்கி வைக்கட்டும். ஏன்னா இதை ஸ்டாலினும் அனுபவிச்சார், ஸ்டாலினும் செய்யறார். எடப்பாடி இதை அனுபவிக்கிறார். எடப்பாடி நிர்வாகத்தின் கீழே இருந்த போலீஸ் இதுதான் பண்ணாங்க. முதல் நாள் வரைக்கும் கொடுக்க மாட்டாங்களாம். என்ன சார் அதிகாரத்துல இருக்கவங்க அதை இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன். என்ன பெரிய உங்களுக்கு சொத்தையா எழுதி தர்றீங்க? புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு பாகுபாடற்ற நிலைமையை இவங்களும் என்ஷூர் பண்ணணும். விஜயும் தன்னை மாத்திக்கிடணும், கத்துக்கிடணும் நம்ம சொல்லலாம். இப்ப நிர்வாக குழு கூட்டம் எல்லாம் போட்டிருக்காரு, அதுக்கான கமிட்டி. அதனால முடங்கி இருக்க வேண்டாம் தானே நம்மளும் சொல்றோம். ஆனா திருப்பி இன்னொரு வீடியோ போட்டு வரணும்னு எனக்குலாம் பயமா இருக்கு. அந்த வீடியோ வராம இருந்தா கூட விஜய் மீதான மரியாதை எனக்கு இன்னும் கொஞ்சம் தக்க வச்சுட்டு இருந்திருப்பேன். நான் ஓடி வந்தார் அப்படிங்கலாம் இருக்கட்டும், அது ஏன் வந்தார் கூட நம்ம ஜஸ்டிபிகேஷன் கூட நாமளும் சேர்ந்து சொல்லலாம். அந்த வீடியோ வெளியிட்டதான் நம்ம திமிர்னு சொன்னோம், ஆணவம்னு சொன்னோம். என்ன பழி ஏன் நான் கேட்கிறேன், அன்னைக்கு இருந்த அதே சூழல் இன்னைக்கு இருக்கு சார். வழக்கு சட்ட ரீதியா நான் சொல்றேன். ஏன்னா அதே எஃப்ஐஆர் அதே அக்யூஸ்ட தான் இதுலயே அக்யூஸ்டா போட்டு சிபிஐ ஒரு வழக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க, கோர்ட்ல போய் கொடுத்துட்டாங்க எஃப்ஐஆர். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட் போடும், அடிஷனல் சார்ஜ் ஷீட் கூட போடட்டும். அன்னைக்கு வெளியிட்ட வீடியோ மாதிரி இன்னைக்கு விஜய் வெளியிடுவாரா சார்? மனசாட்சியுள்ள விஜய் வெளியிடுவாரா? அமித்ஷா அவர்களே, உங்கள் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற சிபிஐ பழி வாங்கினா என்ன பழி வாங்கட்டும், புஷி ஆனந்தையோ நிர்மல் குமாரையோ தொடாதீங்க. விடணுமா விடக்கூடாதா? அப்ப எதுக்கு இந்த மௌனம்? நீதி வெல்லும். எதுக்கு இந்த சேட்டை? எதுக்கு இந்த மௌனம்? கள்ள மௌனம் எதுக்கு? வீடியோ நேரம் வந்திருக்கணும்ல சார். சிபிஐக்கு மாத்தி எத்தனை நாள் சார் ஆச்சு? சரி, மாத்தின கூட 3 நாள் முன்னாடி தான் எஃப்ஐஆர் பத்தி தகவல் வெளியில வருது. எஃப்ஐஆர்ல அதே 3 பேர் சேர்த்திருக்கீங்க. பழி வாங்குறேன்னா என்ன பழி வாங்க அமித்ஷாஜி, என் கட்சிக்காரங்களை விட்டுருங்கன்னு விஜய் நேரம் வீடியோ வெளியிட்டு இருக்கணுமா கூடாது? அப்ப நீங்க 10ஓட 11 தானே அரசியல் பண்றீங்க, அல்லது முதிர்ச்சியற்ற அரசியலை அன்னைக்கு பண்ணுனீங்க. ஒரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு கூட காது கொடுத்து வாங்காம, அவருடைய பொலிட்டிக்கல் நுவான்சன்ஸை கவனிக்காம என்ன சொல்றாரு, எதுக்கு சொல்லியிருக்கிறாரு, அதுல மறைமுகமா பார்த்தா நம்மளை சப்போர்ட் பண்ணிருக்கிறாருன்னு ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லாம என்னை பழி வாங்குங்கன்னு சொன்னதெல்லாம் சுத்த சினிமாத்தனம். இதுல இருந்துதான் விஜய் மாறணுங்கிறோம். ஒரு சினிமா நடிகராக இருந்து விஜய் தன்னை மாத்திக்கணும். சினிமாவில் நடிக்கிறத நிறுத்தினா மட்டும் அது மாற்றம் அல்ல. அது உங்களுடைய வருமானத்தை நிறுத்திக்கிட்டேன்னு அர்த்தம். நடிகனா இருந்து தலைவனாக உருவாகிறதுக்கான பயணத்தை முதல் அடியே அர்த்தம் உள்ளதா எடுத்து வைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னொரு தரப்பு காங்கிரஸ் பக்கத்துல இருந்தும் டிவிகே பக்கம் ஒரு கூட்டணி அமைகிற மாதிரியான ஒரு பேசுபொருள் இருக்கு. அவங்களும் பல பேர் காங்கிரஸ் தலைவர்கள் விஜய் ஆதரிச்சு பேசுறதை பார்க்க முடியுது. அதற்கான சாத்தியங்களும் விஜய் ஆதரிச்சு பேசுறாங்களோ இல்லையோ, விமர்சிக்க தயங்குறாங்க. விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள்ல கூட விமர்சிக்க தயங்குறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. ராகுலையும் விஜயும் வெளிப்படையா சொன்னா, ராகுலுங்கிறத விட கேசி வேணுகோபால் அதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அகில இந்திய பொதுச் செயலாளர், ராகுலுக்கு நெருக்கமாக இருக்கிறவர். அவரை நம்ம இழுத்துட்டோம்னா பாண்டிச்சேரியிலையும் கேரளாலையும் நம்ம ஆட்சி ஈஸி 2% 3% கூடுதலா வரும். குறைஞ்ச அவருக்கு அங்கே அவ்வளவுதானே. பிளஸ் இங்கே திமுக கொடுக்குற அந்த 25 இடத்த வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட போறோம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. மேலோட்டமா பார்த்தா அது ஏதோ ஒரு சுயமரியாதையுள்ள கணக்கு மாதிரி தெரியும். கள நிலவரத்தை யதார்த்தத்தை பார்த்தா தப்பு கணக்குன்னு தோணுது. ஏன்னா இது ஏதோ தமிழ்நாட்டு அரசியலோட முடிஞ்சு போற விஷயம் இல்லை. இங்கே நம்ம அடிச்சுக்கலாம் சார். டெல்லியில இந்தியா கூட்டணியிலே நீடிக்கிறோம் சார்னா முதல்ல ஸ்டாலினை தான் மொழிவாங்க எல்லாரும். புரியுதுங்களா? அப்ப அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை, இந்தியா கூட்டணில இருந்து வெளியில வரணும். அப்ப டெல்லியில பிஜேபி எப்படி சமாளிப்பீங்க? இன்னைக்கும் ஒரு தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள்ல நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்கறதுல முன்னாடி பின்னிக்கிறது திமுக தான். அதன் பிறகுதான் இந்தியா கூட்டணி எல்லாம் ஒன்னொன்னா சேர்றாங்க. அங்க ஏற்கனவே மம்தா இஷ்டம்னா வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. அகிலேஷ் யாதவ் எல்லா நேரம் வர்றதில்லை. தேசியவாத காங்கிரஸ் ஆன் இஷ்யூ பேசிஸ்ற மாதிரி ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க பல பிரச்சனைகள்ல பிஜேபியோட நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. அப்ப எதை வச்சு நீங்க தேசிய அரசியலை பண்ணுவீங்க இப்படின்னு காங்கிரஸ் பார்வையில இருந்தும் சில கேள்விகள் இருக்கு. இங்க திமுக கூட அப்ப எங்களை விட்டா அவங்களுக்கு வேற கதி இல்லைன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் வெளியே போனா இதை ஒரு கட்சி போகுதுன்னு எடுத்துக்க முடியாது. இடதுசாரிகளுக்கு லேசா ஒரு ஆசை வரும். எல்லாமே போயிட்டாங்கன்னா அப்போ நம்மளும் சேர்ந்தா கொஞ்சம் பலப்படுத்திடலாமோன்னு மார்க்சிஸ்டுக்கு ஒரு ஆசை வரும். அப்புறம் சிபிஐக்கு ஒரு ஆசை வரும். அதனால ஏதோ ஒண்ணு போகுது, ஒண்ணு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்க கூடாது. வேல்முருகன் வெளியே போனா கூட அதை தடுத்து நிறுத்த வேண்டியது ஒரு கூட்டணி கட்சி தலைவருடைய கடமை. சோ இப்ப இனி வரும் காலங்களில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆசை வந்து எல்லா சர்க்கஸையும் நம்ம பார்க்கலாம்.
ஆனா திருப்பி சர்க்கஸ்லாம் ஆட்டங்கட்டம் போட்டு அந்த திருப்பி கூண்டுல போய் அடையுதா இல்ல சர்க்கஸ் கூடாரத்தை விட்டு தப்பிச்சு அதுக்கெல்லாம் ஓடுதுங்களான்னு நம்ம விலங்குகள் சரி, இப்ப வரையும் தான் பார்க்கணும். தேமுதிக வெளியே இருக்காங்க, அவங்க எந்த நிலைப்பாடும் அறிவிக்கல, அவங்க எந்த பக்கம் போவாங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு, எதிர்பார்ப்பு. இப்போ விஜய் பத்தி பேசுற போதையும் பாமகவே இப்ப அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அவங்க என்ன எடுத்தா என்ன சார்ங்கிற அளவுக்கு அவங்களே ஒரு முக்கியத்துவத்தை குறைச்சிக்கிட்டாங்க. அது மட்டும் விஜயகாந்த் இருந்த போது இருந்த அந்த வாக்கு சதவீதம் இல்லைங்கிறதுனால அவங்க எந்த பக்கம் போகலாங்கிற மாதிரிதான் விஜய் பிரேமலதனுடைய அடுத்தடுத்த கருத்துக்கள் வருது. ஜனவரியில சொல்ல போறதா சொல்றாங்க. எந்த முடிவு எடுத்தாலும் அது பெரிய இம்பாக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். அது மற்ற அணிகள் அமையறதை பொறுத்துதான். அட்லீஸ்ட் தேமுதிகாவது பிடிங்கப்பா அப்படின்னு எடப்பாடி கடைசி நேரத்தில் ஒரு பிடி பிடிச்சாரு பாருங்க எம்பி எலெக்ஷன்ல. அப்படிதான் அந்த முக்கியத்துவம் கூடுமே தவிர இன்னைக்கு நிலைமைக்கு ரெண்டு பக்கத்துல எங்க சேர்ந்தா என்ன சேர்ந்ததா ஒரு பொது பார்வை இருக்கு. இப்போ ஆனா அவங்க கிட்ட ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு, அவங்க நமக்கு தேவைன்னு இருக்கிற எண்ணம் ரெண்டு பேருக்கு இருக்குங்கிறதையும் மறுக்க முடியாது. திமுகவுக்கும் இருக்கு, அண்ணா திமுகவுக்கு. அதனாலதான் அவர் வாசல்களை திறந்து வச்சிருக்கிறார் பிரேமலதா. நீங்க சொன்ன மாதிரி சர்க்கஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி 2026 தேர்தல் புதுவிதமான தேர்தலா இருக்க போது ஒரு தேர்தலுக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும். 26 அதுக்கு விதிவிலக்கல்ல. ஏதோ ஒரு கியூரியாசிட்டி வந்துருது நமக்கு. விஜய் என்ன சார் பண்ணுவாரு, விஜய் என்ன சார் பண்ண மாட்டாரு, அவர் இப்படி பண்ணா அவன் என்ன சார் ஆவான், இவர் அந்த மாதிரி பண்ண இவன் என்ன சார் ஆவான்னு விஜயை மையப்படுத்திய தேர்தலா இது இருக்க போகுது. இல்ல திமுக பக்கம் இப்ப ஊழல் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இப்ப வந்து நகராட்சி நிர்வாகத்துறையில வந்து பணி நியமனங்கள் செய்யப்பட்டதுல ஊழல் அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர்களுக்கு எதிரான எல்லா அஸ்திரங்களையும் பிஜேபி பயன்படுத்துவாங்க. அதுல ஆச்சரியம் இல்லை. இது பிஜேபி அஸ்திரம்னு எடுத்துக்கலாமா? அவங்க தானே சார் அனுப்புறாங்க. வேற எங்கெல்லாம் நடந்தவங்க எல்லாம் இப்படி நடவடிக்கை எடுத்து முடிச்சுட்டாங்க. இது அவங்க எதிர்பார்த்தா இருக்கணும். தவறு நடந்திருந்தா நீங்க ரெடியா தானே இருக்கணும். பணத்தை வாங்கி இருந்தீங்கன்னா அந்த கணக்கெல்லாம் எங்கிட்ட இருக்குங்கிறான், வாட்ஸ்அப் சாட் எல்லாம் எடுத்துட்டோம்னு சொல்றான். அப்ப நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை வெளியிட்ட ஃபைல்ஸ் என்னாச்சு? எல்லாமே அண்ணாமலை வெளியிட்ட ஃபைல்ஸ் என்ன சார் ஆச்சு? 1, 2 எல்லாம் விட்டுட்டு இருந்தாரு. ஏதாவது ஒரு நயா பைசா பிரயோஜனம்? அப்போ இதெல்லாம் உங்க நாடகத்துக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு தானே பயன்படும். மக்களை முட்டாளாக்குறீங்களே. அதனால இந்த ஈடு இந்த அறிக்கை விட்ட போல நான் முழுசா கூட படிக்கல. 4 வரி கண்டென்ட் தெரிஞ்சு போச்சு. அது என்னத்துக்கு முழுசா படிச்சுது? எல்லாம் அரசியலுக்காக பயன்படுத்துகிற சில காய் நகர்த்தல் தான் நான் பார்ப்பேன். எல்லாமே ஒழிக்கணுங்கிற இதெல்லாம் துளி கூட பிஜேபி கிடையாது. எல்லாமே பிஜேபி கண்ட்ரோல்ல அவங்களுடைய இயக்கத்துல நடக்குது அப்படின்றீங்களா? என்ன சார் புதுசா கேக்குறீங்க? இல்ல இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா செங்கோட்டையனும் டெல்லிக்கு போயிட்டு வந்தா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த பக்கம் எடப்பாடி அவர்களும் டெல்லிக்கு போயிட்டு வந்தா கடந்த 2-3 மாசமா டெல்லி பிளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. கொஞ்சம் அப்படி மௌனமா இருக்கு. பிஜேபி என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். ஈவன் தினகரனே என்டிஏ விட்டு வெளியே போன பிறகு உடனடியா ரியாக்ஷன் பிஜேபி இருந்து வந்துச்சு. ஓபிஎஸ் போனது கூட வரல. இல்ல அவர் மறுபரிசீலனை பண்ணணும், திருப்பி அவர் வரணும் அப்படிலாம் சில குரல் கேட்டுச்சுல்ல. அந்த முயற்சி பிஜேபி தொடர்ந்து செய்யவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் யாருக்கும் எல்லா முயற்சிகளை தாண்டி இது மாதிரி ஒரு அணிகள் உருவாகிறதுக்கு பின்னணியிலும் பிஜேபி இருக்கா, இல்ல வந்து இயல்பா இது வேற வழி இல்லாம நடக்குதா? இல்ல, அவர்களை மையப்படுத்தி அவர்கள் அங்கம் வகிக்கிற அணிக்கு அவங்க எல்லா காய் நகரத்திலையும் செய்வாங்க. அது அமித்ஷா நேற்று வெளிப்படையாவே சொல்லிட்டார். எல்லோருடனும் பேசுவோம், இன்னும் பலப்படுத்துவதற்குன்னு சொல்றாரு. மற்ற அணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலுக்கு மேல அவங்களால கண்ட்ரோல் முடியாது. விஜய் இப்ப சிபிஐ விசாரிக்கிற அந்த வழக்கை கையில வச்சுக்கிட்டு விஜய் வேணா கொஞ்சம் அப்படி ஆட்டம் காட்டி பார்க்கலாம், அப்படி கட்டிக்கிட்டு இங்கிட்டு இழுத்து பார்க்கலாம், ஒரு லெவல் வரைக்கும் தான். விஜய் துணிச்சுட்டாருன்னு எங்கிட்ட வேணாலும் எழு, நான் உன் பக்கம் வரமாட்டேன்னு சொல்ற துணிச்சல் விஜய்க்கு இருக்குன்னு சில பேர் நம்புறாங்க. இல்ல இங்க நடக்கிற சில புறக்காட்சிகளை எல்லாம் பார்த்தா ஆள் சிக்கிட்டார் போல பிஜேபி வலையில அப்படின்றதையும் நம்ம கேட்கிறோம்ல, மறுக்க முடியல. விஜயினுடைய மௌனம் அதைத்தானே சார் நமக்கு சொல்லுது. எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. டைம் எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மேபி அவர் சொன்ன வாக்குறுதியோ இல்ல ஏதோ நடக்கலைங்கிற அடிப்படையில எடுக்கிறாரா? இல்ல ஓபிஎஸ்க்கு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி பிஜேபியை பத்தி அவர் ஏதோ கசப்பு தானே வெளியே போறாரு. ஒரு செங்கோட்டையனுக்கும் அந்த கசப்பு கிடைச்சிருக்கலாம், தினகரனுக்கும் கிடைச்சிருக்கலாம். இல்ல எல்லாரும் அப்படியே படம் காமிச்சிட்டே இருங்க, நாங்க ஒரு ஸ்டேஜ்ல வர்றோம், பீகார் எலெக்ஷனை முடிச்சுட்டு வர்றோம்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. நீங்க இருங்க, நவம்பர்ல இதை முடிச்சுக்கிறோம், அப்புறம் தமிழ்நாட்டு பக்கம் கவனத்தை செலுத்துவோம், கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னதாகவும் தகவல் வருது. எல்லாருக்குமே என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். இல்ல அமித்ஷாவை பார்த்து வந்து ரொம்ப கான்பிடண்டா பேசினாரு செங்கோட்டையன். இப்ப அப்படியே அந்த பக்கம் இருக்காருன்னா இல்ல, அதுதான் இந்த பீகார் எலெக்ஷனை ஒரு இதா சொல்றாங்க. இதுக்காக நான் என்னமோ நடக்க போதெல்லாம் நான் சும்மா படம் காட்ட விரும்பல, நடந்தா அந்த படத்தை விமர்சிப்போம். ஆனா சமீபத்துல கூட வந்து கடந்த வாரம் நினைக்கிறேன், செங்கோட்டையன் பேட்டி கொடுக்கும்போது நான் காலக்கெடுவெல்லாம் நிர்ணயிக்கல, ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒரு பேக் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சு. பேக் இல்ல, அவர் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. 10 நாள்ல நீங்க செய்யுங்க, இல்லாட்டி நான் செய்வேன்னாரு. அவர் நான் செய்வேன்னு சொல்லுடைய முதல் தொடக்க புள்ளிதான் நான் சொன்னேன். பசும்பொருள் நேற்று நடந்த அந்த 3 பேரும் ஒரே ஃப்ரேம்ல வந்ததோன்னு நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் வாய் திறந்து பேசட்டும், என்ன பிளான் வச்சிருக்கிறார், நீங்க சொன்னது இதுதானா? பட் இந்த விளக்கத்தை அவர் ஆனா சொன்னார். நான் சொன்னது நீங்க செய்யலைன்னா நான் என் வேலையை தொடங்குவேன்னு சொன்னேன். அப்போ ஒருவேளை நேற்று
பசும்பொன்ல கார்ல வந்து எல்லாரும் பார்த்தோம். ரிட்டர்ன் போனதை பார்த்துருப்போம். ஒரு இடத்துல உள்ள போனது, உள்ள என்ன சார் பேசணும் ஏதாவது வந்துச்சா? 1000 பேசியிருப்பாங்க. இப்படியே போயிருப்பாங்க. ஓபிஎஸும் செங்கோட்டையனா ஏதாவது பேசியிருக்கலாம்ல. வீதிக்கு வரட்டும், விமர்சிப்போம். ஸோ இப்போ 2026 பல சுவாரஸ்யங்கள் இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. நிறைய தகவல் அப்போ. நன்றி சார். நன்றி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.